அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பரில் நடைபெற இருக்கிறது. இப்போதைய அமெரிக்க அதிபர் தேர்தலில் 81 வயதான ஜோ பைடன் ஜனநாயக கட்சி சார்பில் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். பைடனுக்கு 80 வயது தாண்டிவிட்டதால் அவரது செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட்டது. ட்ரம்புடன் சமீபத்தில் நடந்த நேரடி விவாதத்திலும் சரியாக பதிலளிக்க முடியாமல் திணறினார். இது சொந்த கட்சியினரிடையே அதிருப்திக்கு உள்ளாகியது. அவருக்கு ஞாபக மருதி வேறு வந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பல்வேறு தரப்பில் இருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக அதிபர் தேர்தலில் இருந்து ஜோ பைடன் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்ட அறிக்கையில், அமெரிக்க அதிபராக தனக்கு பணியாற்ற கிடைத்த வாய்ப்பு வாழ்நாளில் கிடைத்த பெரிய பேறு. மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவது நோக்கமாக இருந்தாலும் நாட்டு மக்கள் கட்சியின் நலனுக்காக விலகுகிறேன் என உருக்கமாக குறிப்பிட்டார். அதில் தன்னுடைய துணை அதிபரான கமலா ஹாரிஸை வேட்பாளராக வேண்டும் என்று பரிந்துரை செய்துள்ளார். இதனால் கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வமாக ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் அறிவிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் கமலா ஹாரிஸ் தாத்தாவான பி.வி. கோபாலன் ஆங்கிலேய அரசாங்கத்தில் ஸ்டெனோகிராஃபராக இருந்தார். அதன் தொடர்ச்சியாக சிவில் சர்வீஸ் அதிகாரியாக பணியாற்றினார். சாம்பியா நாட்டுக்கு அகதிகளை கணக்கெடுக்க ஆங்கிலேய அரசாங்கம் பி.வி. கோபாலனை அனுப்பி வைத்தது. அப்போது சாம்பியா நாட்டுக்கு குடும்பத்தோடு சென்று பின்னர் அமெரிக்காவில் பி.வி. கோபாலன் குடியேறினார். இவரது இரண்டாவது மகளான ஷாமலாவுக்கும் ஜமைக்கா நாட்டை சேர்ந்தவரும் பிறந்தவர்தான் கமலா ஹாரிஸ். இவர் வழக்கறிஞராக பணியாற்றினார். அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு கலிபோர்னியாவில் முதல் பெண் உறுப்பினராகவும் பதிவு வகித்துள்ளார். அரசியலில் கடந்த 2019 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிற அதிபர் தேர்தலில் இரண்டாவது முறையாக ஜோ பைடனுக்கு ஜனநாயக கட்சி சார்பில் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவரது கட்சி தொண்டர்கள் ஜோ பைடனுக்கு வயதாகிவிட்டதாக கூறி வேட்பாளர் மாற்ற வேண்டும் என தொடர்ந்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் ஜோ பைடன் தானாக முன்வந்து போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்த நிலையில் ஜனநாயக கட்சி கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கமலா ஹாரிஸ் குடும்பம் இன்றளவும் தமிழகத்தோடு நெருக்கமாக உள்ளது. அவரது சித்தி சென்னையில் வசித்து வருகிறார். அவரது உறவினர்கள் சிலர் துலாசேத்திபுரம் கிராமத்தில் இன்றும் வசிக்கின்றார். அதோடு அவரது குலதெய்வ கோவிலான தர்மசாஸ்தா கோயில் துலாசேஸ்திரபுரத்தில் உள்ளது. அந்த கோவிலுக்கு கமலா ஹாரிஸ் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் நன்கொடை அளித்தார் என்ற விவரம் கோயில் கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருப்பது துலசேஸ்திபுரம் கிராம மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அவர் வெற்றி பெற்று துலசேஸ்திரபுரம் கிராமத்துக்கு வருகை தந்து மக்களை சந்திக்க வேண்டும், இந்தியாவுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். அதோடு கோவில் சிறப்பு வழிபாடு நடத்தி அவர் வெற்றி பெற கிராம மக்கள் வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு ட்ரம்ப் ஜோ பைடனுக்கு இடையே விவாதம் நடைபெற்றது. அதில் ஜோ பைடனிடம் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். ஜோ பைடன் ட்ரம்ப் கேட்ட கேள்வியை சரியாக பதிலளிக்க முடியவில்லை. அதனால் ஜோ பைடனுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. அதோடு ட்ரம்ப் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்க போது 20 வயது இளைஞர் அவரை பார்த்து துப்பாக்கியில் சுட்டார். அந்த தோட்டா ஒன்று அவர் காதை கிழித்துக்கிண்டு சென்றது. அதனால் உயிர் தப்பினார். இதனால் அமெரிக்காவில் அவர் மீது பரிதாபம் ஏற்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் கமலா ஹாரிஸ் போட்டியிடுவது அவருக்கு பெரிய போட்டியாக இருக்காது என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். அப்படி இருந்தாலும் அதிபர் தேர்தல் நடைபெற இன்னும் 4 மாதங்கள் உள்ளது. இன்னும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம்.
அதோடு கமலா ஹாரிஸ் ஆசிய கண்டத்தைச் சேர்ந்தவர், கருப்பு இனத்தவர். ட்ரம்போ வலதுசாரி உடையவர். கமலா ஹாரிஸ் மனித உரிமை மீட்பு குழுவில் முக்கிய பங்கு வகிப்பவர். காஷ்மீரின் மனித மீறல்கள் நடைபெறுவதாக சொல்லி அங்கு தான் கள ஆய்வு செய்ய வேண்டுமென இந்திய அரசாங்கத்திடம் கேட்டிருந்தார். ஆனால் அதற்கு இந்திய அரசாங்கம் அனுமதிக்கவில்லை. கமலா ஹாரிஸ் துணை அதிபராக இருந்தாலும் இந்தியாவுக்கு பெரும் அளவில் எதுவும் செய்யவில்லை. ட்ரம்போடு மோடி மிக நெருக்கமாக இருக்கிறார். ட்ரம்ப் வெற்றி பெற்றால் இந்தியாவுக்கு பல நன்மைகள் ஏற்படலாம். கமலா ஹாரிஸால் இந்தியாவிற்கு எந்தவித நன்மையும் ஏற்படாது என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். இருந்தாலும் நம் நாட்டு பெண் ஒருவர் அமெரிக்கா அதிபராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அனைத்து இந்திய மக்களின் ஆசையாக இருக்கிறது. நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் அதிபர் தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார் என்பது தெரிந்துவிடும். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.